ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் காமிச்ச அந்த ஸ்னைப்பர் கிட்ட யோரியோட ஃபோட்டோ இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. யோரியோட பிரதர் ரீகா யாரு அப்படிங்கிறதையும் நமக்கு இன்னும் காமிக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹை ரைஸ் இன்வேஷன் சீசன் 1 எபிசோட் 2. வேண்டாம் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு குழந்தை குட்டில இருக்குன்னு ஒரு ஆள் கெஞ்சிட்டு இருக்கான். யோரி செம்ம ஃபாஸ்டா போயிட்டு அந்த பொண்ணு கையில இருக்கிற அந்த கன்னை ஏன் பண்ணி கரெக்டா ஷூட் பண்ணிட்டேன் அவரை விட்டுரு அப்படின்னு சொல்லி யோரி சொல்லவும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி பேக்ல இருக்கிற கத்தியை எடுத்து அவன் கழுத்தை வெட்டி அவனை போட்டு தள்ளிட்டா. இப்போ முடிஞ்சா வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. யோரிக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. நீ என்னைய ஷூட் பண்ணாம என் கையில இருந்த கன்னை ஷூட் பண்ண, உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா என்னதான் நீ நல்ல பொண்ணா இருந்தாலும் இந்த வேர்ல்டுல கொலை பண்றது தான் ரூல்ஸ். நான் உன்னை கொன்னே ஆகணும். ஐயா பாவம், நீ நல்ல பொண்ணா இருந்தாலும் இந்த வேர்ல்டுல உன்னோட கருணைக்கெல்லாம் இடம் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு யோரிய கொல்ல ரெடி ஆகுறா. ரேகா அங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பா, நான் என்ன பண்றது, இல்ல எனக்கு அவளை கொலை பண்றதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி யோரி ஆள ஆரம்பிக்கிறா. உன்கிட்ட தான் கன் இருக்கு, உனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு, அப்புறம் ஏன் என்ன கொல்ல யோசிக்கிற? ஹெலிகாப்டர்ல யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும், சோ எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணையும் குறை சொல்ல முடியாது, எல்லா மனுஷங்களுமே உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக போராடுவாங்க தான். ரேகாவை இந்த வேர்ல்ட்ல விட்டுட்டு தனியா என்னால போக முடியாதுன்னு யோரி யோசிக்கவோ, சீக்கிரம் சொல்ல இல்லைன்னா ஹெலிகாப்டர் கிளம்பிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு உன் கூட சண்டை போட விருப்பம் இல்ல, நீயே ஹெலிகாப்டர்ல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி யோரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மாஸ்க் போட்டவன் வந்துருதான். அந்த ஸ்னைப்பர் அந்த பொண்ணை குறி வைக்கவோ டக்குனு யோரி ஓடி போய் அவளை ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்துறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கொல்றதுக்காக யோசிச்சுட்டு அழுதுட்டு இருந்தா. ஆனா மாஸ்க் போட்டவங்கள பார்த்ததும் இவ கண்ணில் ஒரு கொலவரி தெரியுது. நான் இவளை கொல்றதுக்கு ரெடியா இருந்தேன், ஆனாலுமே அவளோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்ப கொஞ்சம் யோரிய பிடிச்சு போகுது. உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு யோரி அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், என்னோட பேரு மயூகா மீகசே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த ஸ்னைப்பர் கீழே கிடக்கிற கத்திய வச்சு ஏம் பண்ணியே யோரி இருக்கிற சைடா அட்டாக் பண்றான். ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிக்கிறாங்க. இந்த ஸ்னைப்பர் கொஞ்சம் டேஞ்சரஸானவனா இருக்கானே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோரி பயப்படுறா. இவ ரொம்பவுமே பயப்படுறா. ரொம்ப நல்ல பொண்ணா வர இருக்கா. இவளை அப்படியே விட்டுட்டு போகும்போது எனக்கு மனசு இல்ல. சின்ன வயசுல இருந்தே என்ன சுத்தி எதிரிங்க தான் இருந்திருக்காங்க, ஈவன் என்னோட பேரண்ட்ஸ் கூட. சோ இந்த வேர்ல்டுக்கு வந்தவொடனே கொலை பண்றதுக்கு நான் அடாப்ட் ஆகிக்கிட்டேன். நான் உயிரோட இருக்கிறதுக்காக மத்தவங்களை கொல்றேன், ஆனா அதுதான் அந்த வேர்ல்டோட ரூல்ஸுமே கூட. ஆனா இந்த பொண்ணு அவளோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திருக்கா. இவ மத்தவங்க மாதிரி இல்ல. சரி வா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, உனக்காக தான் நான் இதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி மயக்கா யோரிய மாடி கூட்டிட்டு போறா. மாஸ்க் போட்டவங்க உங்க பின்னாடியே வரவும் ஒரு கிரனேட் அவங்க உருட்டி விடுறாங்க. அவ்வளவுதான், அந்த இடமே வெடிச்சு செல்லுது. கண்டிப்பா அவன் செத்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மயூக்கா சொல்றா. இப்ப அவன் இறந்துட்டானான்னு இவங்க போய் பாக்குறாங்க. அவனோட தொப்பி மட்டும் கீழே கிடக்குது. ஹே மயோ, உன்கிட்ட இந்த கடைசி வெப்பனை எனக்காக யூஸ் பண்ணிருக்க, தேங்க்ஸ் நீ யோரி சொல்லவும். அப்படிலாம் எதுவும் இல்ல, நீ என்ன காப்பாத்தினதுக்கு பதிலுக்கு நான் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு மயோ சொல்றா. நான் உன்னை ஷூட் பண்ணாம இருக்கிறது கரெக்ட் தான் பாத்தியா, நீ ஒன்னும் அந்த லெவலுக்கு மோசம் இல்ல அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. ஹெலிகாப்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாது, நான் போகணும் அப்படின்னு சொல்லி மயோ சொல்றா. யோரி அந்த தொப்பி எடுத்துட்டு பார்த்துட்டு அவ பிரதர் ரீகாவோட ஞாபகம் அவளுக்கு வருது. நீங்க இருந்து ஜப்பானுக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இதை எங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு, நானும் என்னோட பிரதரும் இங்க தான் இருக்கோம், கண்டிப்பா எப்படியாச்சும் வருவோம் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு யோரி சொல்லுவோம். பிரதரும் இங்க தான் இருக்கானான்னு மயோ கேக்குறா. என் பிரதரை நான் விட்டுட்டு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன், நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவோம் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. சரி யோரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மயோ இப்ப கிளம்புறா. ஹெலிகாப்டர்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லி அவ மாடிக்கு போறா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு அவங்க யோசிக்கிறாங்க. பார்த்தா ஹே, இது ஹெலிகாப்டர் கிளம்புற சவுண்ட் ஆச்சே, இன்னும் சூரியன் மறையல, அதுக்குள்ளேயே அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்னு அவங்க மாடிக்கு ஓடுறாங்க. இங்க அந்த ஸ்னைப்பர் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அண்ட் அவன் மாஸ்க்ல ஒரு கிராக் விழுந்திருக்கு. எப்படியாச்சும் ஹெலிகாப்டர்ல சீக்கிரம் ஏறினோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் செம ஃபாஸ்டா போறாங்க. என்னாலதான் உனக்கு லேட் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு யோரி சொல்றா. நான் தானே கூட இருக்கணும்னு நினைச்சதுல ஓத்தப்ப எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி மயோ சொல்றா. இப்ப ஃபாஸ்டா இவங்க மேல போய் பாக்குறாங்க. பட் அதுக்குள்ள ஹெலிகாப்டர் கிளம்பிட்டு அச்சோ மயோ என்ன மன்னிச்சிரு, நம்ம நினைச்சபடி ஏன் எதுவுமே போக மாட்டேங்க அப்படின்னு யோரி வருத்தப்படுறா. நெல்லுங்க அப்படின்னு சொல்லி யோரி ஹெலிகாப்டர் ஷூட் பண்றா. இந்த வேர்ல்ட்ல இருக்கிற ரூல்ஸே இப்படிதான், அவங்கள நம்ம மதிக்காம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி மயோ சொல்றா. யோரி சும்மா அந்த ஹெலிகாப்டர் பார்த்து ஷூட் பண்ணிட்டே இருக்குமா, அந்த ஹெலிகாப்டர் திரும்பி வருது. அட அவங்க திரும்ப வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோரி ஹாப்பி ஆகுறா. என்னால இதை நம்பவே முடியல அப்படின்னு மயோ பாக்குறா. பார்த்தா இவங்களை பிக்கப் பண்ண அவங்க வரல. மாஸ்க் போட்ட ஒரு ஆளு இவங்களை ஆட்டோமேட்டிக் ரைட்ல வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க கிளம்புறான். மாஸ்க் போட்டவங்க கொல்ல மாட்டாங்க, சோ இவங்க காலு கீழே தான் அவன் ஷூட் பண்ணிட்டு போறான். என்ன மன்னிச்சிருன்னு யோரி செலவோ பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வேர்ல்டுக்கே போறதுல எனக்கு அந்த லெவலுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நெக்ஸ்ட் டைம் ஒரு ஹெலிகாப்டரை பாத்துக்கிடலாம் அப்படின்னு மையோ சொல்றா. எனக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு தடவை ரேகா சொல்லியிருக்கான், நம்ம எதிரி எதுல ரொம்ப ஆர்வமா இருக்கானோ அதுதான் அவனோட வீக்னஸ்ன்னு. நம்ம எதிரியோட வீக்னஸ் இந்த ஹெலிகாப்டர் தான். இந்த ஹெலிகாப்டர் நம்ம கிட்ட நெருங்கியோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எதிரி அதை கொண்டு போயிட்டோம்னா அவனுக்கு அதுல பயம். இந்த ஹெலிகாப்டரை யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு நான் அதை எடுக்கிறேன். இந்த வானத்தையே எனக்கு சொந்தமாக்கி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறேன். ஹெலிகாப்டர் ஓட்ட தெரிஞ்ச ஆள் தேவை, சோ சில பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு என் பிரதரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவ சொல்றா. யோரிய பார்த்து மையோ இம்ப்ரெஸ் ஆகுறா. மாசா டைலாக் பேசிட்டு யோரி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருதா. யோரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி மயோ அவளை பார்த்துட்டு இருக்கா. இங்க யாரோ குளிச்சுட்டு இருக்காங்க, அது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்னைப்பர் தான். மாஸ்க போட்டே தான் அவன் குளிச்சுட்டு இருக்கான்.
அண்ட் அவன் கையில இன்னொரு மாஸ்க் இருக்கு. ஸோ இந்த மாஸ்க் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதுல ஒரு சின்ன கிராக் விழுந்ததுனால இப்போ நான் என்னோட கான்சியஸ்னஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மள யாரு லைஃப்ல வேற லெவல்ல இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயும் அவன் சொன்னது ஞாபகம் வருது. என்னோட மெமரி சிஸ்டல் இந்த மாஸ்க் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஆனாலுமே எனக்கு ஓரளவு கான்சியஸ்னஸ் இருந்தாலும் இந்த கமாண்டை என்னால டிசர்வே பண்ண முடியல அப்படின்னு இந்த ஸ்னைப்பர் பக்கமும் எய்தால ஒரு மாஸ்க் போட்டவன் வரான். மாஸ்க் போட்டவன் இன்னொரு மாஸ்க் போட்டவனை அட்டாக் பண்ண மாட்டான்னு அவன் நினைச்சா டக்குன்னு அவன் ஸ்னைப்பரை வந்து அட்டாக் பண்ண வரான். பட் இந்த ஸ்னைப்பர் எப்படியோ அவனை கொண்டுதான். எல்லா மாஸ்க் போட்டவங்களுமே மாஸ்க் போட்டவங்களை அட்டாக் பண்ணுவாங்களா இல்லைன்னா என் மாஸ்க்ல அந்த கிராக் இருக்கிறதுனால இவன் என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கானா? சரி எப்படி இருந்தாலும் இது எனக்கு ஃபன்னா தான் இருந்துச்சு அப்படின்னு அவன் கிளம்புறான். ஆமா இது எல்லாமே அப்பதான் ஆரம்பிச்சது. டோக்கியோ டவரை விடவும் பெரிய ஒரு ஹைட்டான டவர் ஒன்று என் கண்ணுக்கு தெரிஞ்சது. விட்டா அது ஹெவனுக்கே போகும் போல அவ்வளோ ஹைட்டா இருந்துச்சு. அப்போ திடீர்னு நான் என் கிளாஸ் ரூம்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு மயக்கத்துல இருந்த யோரி இப்ப கண் முழிக்கிறா. ஐயோ நான் எவ்வளவு நேரமா இப்படி தூங்கிட்டு இருக்கேன். இந்த மயோ எங்க போனா? ஓ எனக்காக தான் அந்த போட்ஸை வச்சிருக்காளா? அட இது எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கே. ஆனா இது அந்த இறந்து போன லேடியோடதாச்சு. சரி வருங்கால நடக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஐயோ என்னோட கண்ணை காணும். போட்ஸுக்கு பதிலாக அதை தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆனாலும் அவ இப்படி பண்ணிட்டாலே. ஆனா அவளையோ குறை சொல்ல முடியாது. அவ என் கூட ஃப்ரெண்டா இருக்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு யோரி யோசிச்சுட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்ட ஒருத்தனை பாக்குறா. மாஸ்க் போட்டவன் யோரிய பார்த்துட்டு தான் அச்சோ அப்படின்னு சொல்லி இப்ப யோரி தெரிச்சு ஓடுறா. ஆக்சுவலி மயோ யோரிய விட்டுட்டுலாம் போல ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்கா. இந்த யோரி அதுக்குள்ள எங்க போனா அப்படின்னு சொல்லி மயோ வந்து பாக்குறா. இருட்டா இருக்கிறதுல யோரிக்கு கண்ணு வர தெரியல. இந்த பிரிட்ஜ் சும்மாவே பயமா இருக்கும். இதுல இருட்டுல வர நடக்கணுமா அப்படின்னு சொல்லி அவ பயப்படுறா. 3 மாஸ்க் போட்ட ஆளுங்க எவ்வளவு ஃபாலோ பண்றாங்க. ஒருத்தரையே சமாளிக்க முடியாது. இதுல 3 அப்படின்னு சொல்லி அவ போறா. ஃபர்ஸ்ட் ஒரு லேடி போறா. இந்த மாஸ்க் போட்டவங்க எல்லாம் ரோப்ப பிடிக்காம தான் நடப்பாங்க. பிரிட்ஜோட எட்ஜ்ல அவ கால் வச்சு வலிக்கு கீழே விழறா. இன்னொரு மாஸ்க் போட்டவன் அவ கிட்ட வரவும் மாஸ்க் போட்டவங்க மாஸ்க் போட்டுருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல, மத்தவங்கள தான் கொலை பண்ணுவாங்க போலன்னு யோரி பார்த்துட்டு இருந்தா. அவளோட ஒவ்வொரு வரலையா வெட்டி அவளை இப்ப கீழே விழ வச்சிருந்தான். அப்படின்னா மாஸ்க் யாரா இருந்தாலும் கொலை பண்ணுவாங்களா? இந்த போலீஸ்காரோட கன்ல நான் 5 புல்லட் தான் யூஸ் பண்ணேன். இன்னும் 1 பேலன்ஸ் இருக்கு. கரெக்டா ஷூட் பண்ணணும் அப்படின்னு யோரி ஷூட் பண்ணா. அது ஒர்க் ஆகல. போலீஸ் கண்ணு அப்பவே ஒழுங்கா இருக்காதுன்னு மையோ சொன்ன நான் ஒழுங்கா கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி யோரி இப்ப பயந்து அந்த பக்கமா ஓடுறா. ஒரு வழியா நெக்ஸ்ட் பில்டிங்க்கு போயிட்டா. பட் மத்த 2 மாஸ்க் போட்டவங்க அவளை ஃபாலோ பண்ணி வராங்க. அவ்வளவுதான் அவ பயந்துட்டு இருக்கும்போது மையோ அந்த இடத்துக்கு வந்துருதா. யோரி புல்லட் மேல பட்டுச்சுன்னா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவ ஷூட் பண்றா. மாஸ்க் போட்ட ஒருத்தனை வச்சு இன்னொருத்த கவர் பண்ணிக்கிட்டு தான். புல்லட்டும் இப்ப தீந்துருது. இப்ப அவன் மயோவை அட்டாக் பண்ண போறான். உடனே மையம் வந்துட்டு கண்ணை தூக்கி அவன் மேலே ஏறிறா. பட் அது மிஸ் ஆயிடுது. மாஸ்க் போட்டவன் கையில பிளேட் மாதிரி ஒன்று இருக்கு. அதை வச்சு இவளோட ட்ரெஸ் அவன் கிழிச்சிருந்தான். ஜஸ்ட் மிஸ்ல அவா தப்பிக்கிறா. யோரி கிட்ட புல்லட் இருந்ததுனால டக்குனு அவ லோட் பண்ணி இப்ப அவனை ஷூட் பண்றா. என்கிட்ட புல்லட் இருக்குன்னு தெரிஞ்சு கரெக்டா நீ என்கிட்ட தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. இவங்க கடைசியா ஷூட் பண்ணதுல அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனோட மாஸ்கை இவங்க கலட்டுறாங்க. மாஸ்கோட பின்னாடி மட்டும் பாத்துறாதீங்கன்னு அந்த லேடி சொல்லிருப்பா. இந்த மாஸ்கோட பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோரி கேட்கவும், ஹே பாப்பா கீழே நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மையோ அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக்க விடுறா. ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அது அப்படியே உங்களுக்கு ஒரு ட்ரீமை காட்டும். உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பிரெயின் ஹேக்கிங்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும். சரி இப்போ மாஸ்கை கலாட்டிட்டேன்ல அப்படின்னு யோரி கேட்கறா. பிரெயினை ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் மாஸ்க் இல்லைனாலும் அது கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சூசைட் பண்ண அவனுக்கு ஒரு கமெண்ட் வருது. அவனோட நாக்க அவனே கடிச்சு சூசைட் பண்ணி இறந்து போறான். இதெல்லாம் யார் பண்றா, யார் உங்களை கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு சொல்லி யோரி கேட்கறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த மாஸ்க் மூலியமா தான் யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க்ல ஒரு சின்ன டேமேஜ் வந்துச்சு அப்படின்னா கூட உடனே அந்த மாஸ்க் போட்டவங்க சூசைட் பண்ணிக்கிடணும்னு கமெண்ட் வரும். அவங்களும் சூசைட் பண்ணிக்கிடுவாங்க. ஒருவேளை மாஸ்கை டோட்டலா கலட்டினாலுமே கூட எந்த பிரச்சனமும் இல்ல. ஏன்னா ஒரு தடவை மாஸ்க் போட்ட உடனே அவங்க பிரெயின் ஹேக் ஆயிருது. பட் இந்த ஸ்னைப்பரோட மாஸ்க்ல மட்டும் லைட்டா கிராக் விழுந்து அவனோட கான்சியஸ்னஸ் அவனுக்கு வந்துருது. ஆனாலுமே வந்துட்டு அந்த மாஸ்க் சொல்ற கமாண்ட் அவனால டிசோபே பண்ண முடியல. இப்போதைக்கு மாஸ்க் போட்டுக்கிற அந்த ஸ்னைப்பர் மட்டும் அவனோட ஓன் கான்சியஸ்னஸ்ல இருக்கான். அதே நேரத்துல அந்த மாஸ்கோட கண்ட்ரோல்லயும் இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.